ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஆடி மாதம் தெய்வங்களை வழிபட வேண்டிய முக்கியமான மாதமாகும். சில தமிழ் மாதங்கள் சைவ வழிபாட்டுக்கு ஏற்றதாகவும் சில மாதங்கள் வைணவ வழிபாட்டுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். ஆனால் இரண்டு சமய தெய்வங்களுக்குமே உகந்த மாதம் என்றால் அது ஆடி மாதம்தான். தெய்வீகம் கமலும் இந்த மாதத்தில் சில சிறப்பான விசேஷ நாட்களில் சரியான முறையில் கடவுளை வழிபாடு செய்தால் பூரண நலனும் செல்வமும் வீட்டில் பெருகி வளம் தரும் என்பது மக்களின் நம்பிக்கை. எழுதப்படாத உண்மை. ஆடி மாதத்தில் வரும் முக்கியமான நாட்களையும் முக்கிய வழிபாடுகளையும் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருடத்திற்கான ஆடி மாதத்தில் வரும் முக்கியமான விரதங்கள். 1. ஆடி வெள்ளி. 2. ஆடி சதுர்த்தி ஜூலை 24 ஆடி 8ஆம் தேதி புதன் தேய்பிறை சதுர்த்தி. 3. ஆடி கிருத்திகை ஜூலை 30 ஆடி 14 செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகை. 4. ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3 சனிக்கிழமை ஆடி 18ஆம் பெருக்கு. 5. ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 4 ஆடி 19 ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை சர்வ அமாவாசை. 6. ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 7 ஆடி 22 புதன்கிழமை ஸ்வர்ண கௌரி விரதம் ஸ்ரீ ஆண்டாள் திருவாடிப்பூரம். 7. ஸ்ரீய வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16 ஆடி 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். ஆடி வெள்ளி. ஆடி மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு உகந்த நாளாகும். பார்வதி தேவியின் அவதாரமான 108 அம்மன்களுக்கும் இந்த நாள் சிறப்பு தரும் நாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று நெய் விளக்கேற்றி வேண்டினால் பெண்களுக்கு மாங்கல்ய ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம். அதிலும் இந்த வருடம் ஆடி முதல் வெள்ளியான நேற்று பௌர்ணமியும் சேர்ந்து வந்ததால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது. ஆடி கிருத்திகை. ஆடி மாதத்தின் கிருத்திகை நாள் முருகனுக்கு உகந்த நாள். இந்த நாட்களில் அறுபடை கோவில்களிலும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். கிருத்திகையின் போது முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டி வருவது சிறந்த பலனை தரும். ஆடிப்பூரம் 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாளுக்கு உகந்த நாள். இந்நாளில் பெருமாள் கோவில்களில் கன்னி பெண்கள் ஆண்டாள் பாசுரம் பாடினால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். ஆடி அமாவாசை ஆடியில் வரும் ஒரே அமாவாசை நாள். இது இறந்த முன்னோர்களுக்கு உகந்த நாள். முன்னோர்களை இந்த அமாவாசை நாளில் வழிபடுவதன் மூலம் அவர்கள் மோட்சமடைவர். மேலும் அவர்களது பரிபூரண ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற முடியும். ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளம் நுரை பொங்க ஓடும் நாள். இந்நாளில் நீர்நிலைகளில் விளக்கேற்றி மக்கள் வழிபடுவர். இதன் மூலம் வீட்டில் இன்பமும் செல்வமும் ஆண்டுதோறும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீய வரலட்சுமி விரதம் பிரம்மரின் துணைவியும் அஷ்டலட்சுமிகளின் மூலமுமான மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கும் நாள் வரலட்சுமி விரதம். இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபட்டால் சகல் ஐஸ்வர்யங்களும் கிட்டும். இப்படி ஆடி மாதத்தில் வரும் அனைத்து விசேஷ நாட்களிலும் தெய்வங்களை மனதார வணங்கி வழிபட்டு வந்தால் அனைத்து செல்வங்களையும் பெற்று சிறப்பாக வாழலாம். இதைதான் நமது முன்னோர்கள் ஆண்டியையும் அரசானாக்கும் ஆடி மாதம் என்று சொல்லி வைத்துள்ளார்கள். ஓம் சக்தி பராசக்தி. நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லை என்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.